நான் மாடு வளர்க்குறத பற்றி நிறைய தகவல்கள் உங்களோட தோட்டத்து வேலையும் பார்த்துட்டு இந்த மாட்டு பண்ணையும் நீங்கள் அமைச்சு பராமரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியலை பற்றி நான் ஒரு சின்ன கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வாரத்தில் இதே ஒரு வியாழக்கிழமை எலெக்ஷன் வருது. உங்களுடைய கருத்து யார் வென்றா நல்லா இருக்கும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? யாரு வென்றதுன்னு அரசியல்ங்கிறத வந்து நாங்க எதுவுமே பேச முடியாதுங்க. அரசியல் வந்து அந்த மாதிரி போயிருச்சு. இப்ப வந்து நான் ஜெயிச்சா பரவாயில்ல, நீ ஜெயிச்சா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. மக்கள் பொதுமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது, அவ்வளவுதான். எந்த உதவி இல்லை. விவசாயங்கிறது வந்து நஷ்டம்தான், லாபம் கிடையாது. அதுல வந்து தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் உபயோகமா இருக்காங்க. மற்ற விவசாயிகளுக்கோ கீழ்பட்ட இடப்பட்ட மக்களுக்கோ எதுவுமே யூஸ் இல்லை. இவங்க எது தீர்ப்பு வந்து எதை தீர்ப்பு பண்றாங்களோ அதை தீர்ப்பு பண்றதுக்கு திறமையே இறங்கி வந்தாங்கன்னா எதை வேணாலும் பண்ணலாம். அதாவது விவசாயிகளுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விவசாயி எல்லாருமே விவசாயி பண்றேங்கிறாங்க. ஆனா வந்தா வர்றதோட சரி, திரும்பியும் கூட பாக்குறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. இப்ப மக்கள் இனத்தை இது விரும்புறாங்க, ஒன்னும் விரும்புறதில்ல. யாரோ வந்தா வந்துட்டு போறவங்கிட்ட அசால்ட்டா தான் இருக்காங்க. சரியா? யாரு வந்தாலும் செய்ய போறது கிடையாது, யாரு வந்தாலும் உபயோகப்படுத்துறது கிடையாது. இது தீர்வு இது நம்ம பண்றது கிடையாது. ஒரு பஞ்சாயத்துக்குன்னு வந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சு தண்ணி, 8-9 நாள் ஆச்சு தண்ணி வந்து. ஏன்னு கண்டுக்கிறதுல அப்புறம் ஊர் மக்களை எப்படி இது பண்ணுவாங்க? புரியுதுங்க. பஞ்சாயத்துக்கு தண்ணி வரலன்னா தண்ணி அதை ஆளு வச்சு கட் பண்ணி அதை எடுத்து கொடுக்கணும்ல. கேட்டா பிடிஓ கண்ட்ரோலுங்கிறாங்க. பிடிஓ என்ன பண்றாப்ல? பண்ணணும்ல. பண்ணாமையே நம்மளுக்கு மீறி கேட்டா எங்களுக்கு அரசாங்கம் அதெல்லாம் அதிகாரி நம்மளுக்கு இது பண்ணல, நம்மளுக்கு பண்டு ஒதுக்கல, நம்மளுக்கு வருமானம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் வருமானம் இல்லாம போச்சு? புரியுது. தண்ணி வரி கட்டுற வருமானம் இருக்கும்ல, ஏன் வருமானம் இல்லாம போச்சு? இப்ப 10-11 நாள் ஆச்சு தண்ணி வந்து ஊருக்குள்ள. தண்ணி அந்த மாதிரி எல்லாமே எடுத்து நடத்தினா மட்டும்தான் இது பண்ணும். குடும்பத்துக்காக நம்ம குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படி இங்க இருக்கிறவங்க சில பேர் அப்படியே தான் இருக்காங்க. இப்போ ஒருத்த வசதி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, பணத்தை கொடுத்து சீட்டு வாங்குறாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலுக்கே போனாலுமே, ஒரு காலேஜுக்கே போனாலும் 50,000 1 லட்சம் சீட்டு எச்சா கொடுத்தா தெரிஞ்சது அவன் பையன் படிக்கிறானா படிக்கிறது இல்லையா சீட்டு கிடைக்குது. இது வந்து கவர்மெண்ட் பண்றதுதான். யார் வந்தாலும், எடப்பாடி வந்தாலுமோ, ஸ்டாலின் வந்தாலுமோ, விஜய் வந்தாலுமோ இதுதான் நடக்குது. இப்போ யாரு வந்தாலும் நல்லா இருக்குட்டு அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரே கூட்டணியா இருக்கும். இவங்க வந்து 2 பேரு ஆட்சியில வந்து 2 பேர் தான் இருக்கணுங்கிற முடிவில் இருக்கும்போது, நான் வந்தா நான் வரணும், இல்லைன்னா ஸ்டாலின் வரணும், இல்லைன்னா ஏடிஎம்கே வரணும். இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 மட்டும் ஏன் இதை மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்த வேற ஒரு ஆளு விட்டு கொடுக்க வேண்டியதானே? ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புறீங்க. மாற்றத்தை விட்டு கொடுக்க வேண்டியதானே? விட்டு கொடுத்தா தானே அவன் ஆட்சி எப்படி நடத்துறாங்கிறது தெரியுமில்ல. ஒரு 5 வருஷம் அவனை விட்டு கொடுக்கணும்ல. விட்டு கொடுத்தா தான் தெரியுங்க. இப்ப அதனால அவன் விஜய் நிக்கிறதுனால தப்புன்னு யாரும் சொல்ல விரும்பல. ஆனா அவன் வந்து நிக்கணும், நின்னதுனால பரவாயில்ல. இப்ப எல்லாருமே போட்டிட்டா 4 பேர் 10 பேர் போட்டிடுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தன் தான் ஜெயிக்கும். ஆமா, ஆட்சியில வந்து முதலமைச்சரா இருக்கணும்ங்கிறத ஒரு பிரச்சனை இல்லை. அதுல என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம்ங்கிறதா கேள்வி. இப்போ ஆட்சிக்கு எடப்பாடி, ஸ்டாலின் இவங்க 2 பேரும் தான் எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அரசியல்ங்கிறது வந்து இப்ப ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட முறையில சுயேட்சையா நிக்கிறான். இப்ப விஜய் நிக்கிறான். இன்னொரு ஆளு நின்னாலுமே 4 பேரா நின்னாலுமே யாருக்கு திறமை இருக்கா, ஓட்டு நான் பண்றேன், நான் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவன் பண்ணுவான்ல. விட்டு கொடுக்கணும்.
போட்டி போட்டு நம்ம கிட்ட காசு இருக்கு மக்கள் கிட்ட இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்தா நாளைக்கு காலையில கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. காசே கொடுக்காம ஓட்டு போடணும், அதுதான் திறமை. கண்டிப்பாங்க. ஓகேண்ணா, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றிங்க.